ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் ஊழியக்காரி அம்மாவுக்கும் நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம் கர்த்தரையுடைய அன்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்ம மேலே எப்படிப்பட்ட அன்பை காட்சி இருக்கிறார். அதற்கு லூக்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 32 வரை நாம் வாசிப்போம். லூக்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 32 வரை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கறதுனா என்னது? தன் தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது பண்ணுவாங்க. இங்கே 2 மகன்கள் வச்சிருக்காங்க. ஒருத்தர் இங்கே ஒரு ஊமை மூலிமா கர்த்தருடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 2 குமாரர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த 2 குமாரர்களை இளையவன் தன் தகப்பனிடத்தில் போயிட்டு, எனக்கு ஆஸ்தியில் என்னுடைய பங்கு எனக்கு கொடுங்க அப்படின்றார். அந்த காலத்தில் ஆஸ்தி பங்கு போட்டு கொடுக்குறாங்கன்னா தன் தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது சாத்தியமாகும். தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பங்கு போடக்கூடாது. ஆனால் இங்கே தன் தகப்பன் கிட்ட போயிட்டு என் ஆஸ்தி எனக்கு பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால், என் தகப்பன் இறந்ததுக்கு சமம், அவங்களோட தகப்பன் இறந்ததுக்கு சமமாய் பார்க்குறாங்க. இன்றைக்கி கூட நம்ம சில பேர் தாய் தகப்பனை ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம், அவங்கள அவமானப்படுத்தி இருக்கலாம். தான் ஆஸ்திகளை என்னோடது எனக்கு கொடுங்க, அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டெல்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே அவங்களோட தகப்பன் இறங்கி போயிட்டு அவன் இவ்வளோ அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் இளையவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப அடம் பிடிப்பாங்க, எனக்கு இது வேணும், இது எனக்கு கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பாங்க இல்லைங்களா? அதே போல் இங்கே இளையவன் கேட்ட உடனே அவன் தகப்பன் தன் மனது எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். நான் இறந்ததுக்கு சமமாய் அவன் பார்க்கும்போது, சரி அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுவே நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்தியில் பங்கு எடுத்து கொடுத்துருக்கான். இங்கே தன் தகப்பனை அவனை எவ்வளோ காயப்படுத்துகிறான்னு பார்க்குறோம். 13ஆம் வசனத்திலிருந்து, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். சில நாளைக்கு பின்பாக என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லா சொத்துக்களும் சேர்த்து வச்சுட்டு தூர தேசத்துக்கு போகிறான். சரி, அப்பாவோட சொத்தை தான் பிரித்து கேட்டிருக்காங்க. சரி, அது காயமாக இருந்தாலும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் மகன் தானே கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரித்து கொடுக்குறாரு. பிரித்து கொடுத்ததோடு விட்டுறாம அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தூர தேசத்துக்கு போகிறான். தகப்பனுடைய கண்ணுக்கே படாத அளவுக்கு தூர தேசத்துக்கு போகிறான். தூர தேசத்துக்கு போன உடனே இன்னும் அந்த தகப்பனுடைய மனது எப்படி இருக்கும், ரொம்ப காயப்படுத்திருக்கும். சரி, மகன் நம்மக்கிட்ட நம்மளை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருந்தா பரவாயில்ல, நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாங்க, நம்ம கண்ணில் படாத அளவுக்கு அவ்வளோ தூரமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது இன்னும் வேதனையை தகப்பனுக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஆனாலும் தகப்பன் பாருங்க, 14ஆம் வசனத்தில், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடியும் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். இங்கே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம கிட்ட ஆஸ்திகள் பணம் எல்லாமே இருக்கும்போது எல்லாரையும் சொல்ல, ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது, நம்மக்கிட்ட அவங்க தேவை இருக்கும்போது நம்ம கூடவே இருப்பாங்க. அவங்களோட தேவையானது நம்மக்கிட்ட இல்லைன்ற போது, நம்ம வெறும் கையாக இருக்கும்போது நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. நம்மக்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த இளைய மகன் தன்கிட்ட ஆஸ்திகள் சொத்துகள் எல்லாம் சேகரிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது அவங்க கூட எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா அவன்கிட்ட பணம் இருந்துச்சு, அவன்கிட்ட செலவழிக்கிறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. துன்மார்க்கமாய் செலவு பண்ணான். எல்லா விதத்திலையும் பாவமான எல்லா காரியங்களிலும் அந்த மகன் ஈடுபட்டான். தன் ஃப்ரெண்ட்ஸ்களும் அதுக்கு இணையாக இருந்து அவனுடைய அந்த ஆஸ்தியில் அவங்க பங்கிட்டு எல்லாரும் அதில் சாப்பிட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, அவன்கிட்ட இருந்த எல்லாமே இழந்து போகும்போது, அவன் வெறும் கையாக நிற்கும்போது
யாராச்சும் இருந்தாங்களா அவங்க கூட? யாருமே இல்லைங்க. திரும்பி பார்க்கும்போது யாருமே அவங்களுக்கு அகப்படலை. அங்கே அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அவன் வேற வழி இல்லாமல் அவனுக்கு எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. யாருக்கு? அந்த இளைய மகன் தன் தகப்பனை விற்று அவரை காயப்படுத்தி அவரை அவமானப்படுத்தி அவர் கண்ணிலே படாமல் தூர தேசத்துக்கு வந்த அந்த இளைய மகன் தன் ஆஸ்தியை எல்லாமே அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவனை இஷ்டத்துக்காக அவன் இஷ்டம் போல் வாழ்ந்தவன் இப்போ எதுவுமே இல்லாமல் நிற்கும்போது அந்த தேசத்தில் ஒரு குடிமகன் கிட்ட போயிட்டு, எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் பொழைக்கணும், நான் வாழணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு குடிமகன் கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த குடிமகன்களில் அவர் என்ன சொல்கிறாரு, அவனை நோக்கி அந்த குடிமகன் தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அவனோட வயல்களில் பன்றிகளை மேய்க்க. யோசிச்சு பாருங்க, அவங்க அப்பா வீட்டில் ராஜா மாதிரி இருந்த பையன், அவங்க அப்பா வீட்டில் எந்த குறையும் இல்லைங்க. அப்படிப்பட்ட ராஜா மாதிரி இருக்கிற அந்த வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க அப்பாவை விட்டு அந்த அன்பை விட்டு எல்லாவற்றிலும் விட்டு தூரமாக வந்தான். ஏன்னா தன்னுடைய சுயத்தை மட்டுமே அவன் யோசித்தான், தன்னை பற்றி மட்டுமே யோசித்தான். நான் நல்லா இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், என்னோட சந்தோஷங்கள் மட்டுமே நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி மட்டுமே எண்ணங்களோட இருந்ததுனால தான் இன்னைக்கு தூர தேசத்தில் எதுவுமே இல்லாமல் வெறும் கையாக நிற்கப்படும் போது அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம கூட சில நேரங்களில் நம்மளை தாய் தகப்பனை நம்ம காயப்படுத்தி இருப்போம், அவங்கள விட்டு தூரமாக போயிருப்போம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துருப்போம். என்னோடய ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம், நான் ஹாப்பியாக இருந்தால் போதும், எனக்கு நான் தான் முக்கியம், இருக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகிறேன், என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போகிறேன், யாரை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹாப்பினஸ் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நிறைய பேர் நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்கோம். அப்படிப்பட்டவங்க நீங்கள் எவ்வளோ அது உங்கள் தாய் தகப்பனுக்கு காயப்படுத்துதுன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே அவன் ஒன்றுமே இல்லாமல் பன்றிகளை மேய்க்கிறதுக்கு துணிஞ்சதுக்கப்புறம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது பன்றிகள் தின்கிற தீவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. எங்கங்க பன்னிங்க சாப்பிட்ற தீவிட்டினை சாப்பிட கூட துணிஞ்சிட்டான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பசி, எதுவுமே இல்லை கையில், எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு இல்லை, படைக்க நல்ல இடம் இல்லை, எல்லாமே இழந்துட்டான். இப்போது கடைசியாக பன்னிங்க சாப்பிட்ற அந்த தீவிட்டினை சாப்பிட துணிஞ்சான், அது கூட அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அந்த நேரத்தில் அவன் உட்காந்து யோசிக்கிறான். ஒரு நிமிஷம் அவன் மைண்டுக்கு வந்து போகுது, தன் தகப்பன் வீட்டில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான், எவ்வளோ ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஆனால் அங்கே தகப்பன்கிட்ட ஒரு ரூல்ஸாக இருந்தான். தகப்பன் இப்படி தான் இருக்கணும் ரூல்ஸ் போட்டிருப்பாங்க போல இருக்கு. அந்த ரூல்ஸ் அவனால் மெயின்டைன் பண்ண முடியல. நான் என்னோடய ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இருந்தான். இங்கே அவனுக்கு 17ஆம் வசனத்தில் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய ஊழியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். இப்போதாங்க அவனுக்கு புத்தி வருது. என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க பூர்த்தியாக சாப்பிட்றாங்க, நல்லா இருக்காங்க, நான் அவரோட பையன், ஆனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன், பன்னிங்க சாப்பிட்ற அந்த தீவிட்டினை சாப்பிட துணிஞ்சு வந்துட்டேன். அப்போ அவனுக்கு மனசில் பாரம் வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு. ஐயோ, நான் இருந்த என்னோட எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன், அவரை எவ்வளோ காயப்படுத்தியிருப்பேன், அவரை எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பேன், அவர்கிட்ட இருக்கிற அவரோட சொத்து தான் எனக்கு முக்கியம், என்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம்னு நினச்சேன். அவர் என்னை ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு இருக்கும்போது இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உதறி விட்டு வந்தேன். ஆனால் அவர்கிட்ட இருக்கும்போது அந்த சொத்து அங்கே தான் இருந்துச்சு, என் தகப்பனுடைய அன்பு அங்கே தான் இருந்துச்சு, அங்கே இருக்க எல்லாவற்றும் அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவனோட பாவமான வாழ்க்கையில் அவன் இருந்தாங்க. அவனோட வாழ்க்கை என்னன்னா, தன்னுடைய நான் என்றது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால தான் அவன் எல்லாவற்றையும் வந்துட்டு இங்கே நிற்கிறான். இப்போ அவனுக்கு புத்தி தெளிந்து என்ன பண்ணுறான், நான் எங்கள் வீட்டில் வேலைக்காரனாச்சு போவேன், எந்திரிக்கிறான். அந்த பன்னிங்க இருக்கிற இடத்துலேருந்து எந்திரிக்கிறான். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு நாற்றம் அடித்திருக்கும் அவன் மேலே, எவ்வளோ அவன் ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஸ்மெல் வந்திருக்கும், அவன் கிட்ட யாருமே நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப துர்நாற்றம் அடித்திருக்கும். ஆனாலும் அவன் எழுந்திருச்சு அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறான்.
எந்திரிச்சு எங்கே போகிறான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய ஊழியக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே பாருங்க, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்க. அவன் உட்காந்து யோசிச்சு எந்திரிக்கிறான். சரி, என் தகப்பன் கிட்ட போறேன், நான் அவரோட மகனா போல அவர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனா போறேன். ஏன்னா நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன், என்னோட இஷ்டத்துக்கு நான் ஆடிட்டேன். இப்போ அவருக்கு மகன் சொல்லிக்கிறதுக்கு நான் பாத்திரனே கிடையாது. நான் அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு வேலைக்காரனாச்சு இருந்து அந்த வீட்டில் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பன் அந்த வீட்டு வாசல்ல இருந்து வெயிட் பண்ணியிருப்பார் போல இருக்கு. என் மகன் இன்னைக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான், 4 நாளைக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மறக்காம அங்கே வெயிட் பண்ணி இருந்திருப்பாரு போல இருக்கு. அந்த வசனம் சொல்லும் போது நான் அதை என்னால் உணர முடியுது. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டு வாசலில் உட்காந்து வெயிட் பண்ணியிருப்பார் போல இருக்கு. இந்த மகன் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, தூரத்துலேருந்து வராங்க. எப்படி வராங்க? நாற்றம் அடிக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது, ஸ்மெல் பயங்கரமாக வருது. அந்த ஆளே அடையாளம் இல்லாமல் வந்திருப்போம். இப்போ நம்மளே வந்து வேறு ஊருக்கு போனோன்னா அந்த ஊருக்கான கிளைமேட்னால நம்மளோட ஃபேஸோட கலர் டோன் மாறிடும், நம்மளோட எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மகன் வந்து பன்றிகளை மேய்த்து கொண்டு வந்தான். அவனோட தோற்றமே வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அவனுடைய அந்த அழுக்கும் கந்தயமான இருக்க அந்த துணிகள், அவனோட நாற்றமடைந்த அந்த சரீரத்தை உடையவனாக இருந்திருப்பான். ஆனால் தூரத்துலேருந்து அவன் மகன் வரும்போது இந்த தகப்பன் எந்திரிச்சு ஓடி போகிறாருங்க. வசனம் பாருங்க எப்படி சொல்லுது, ஓடி போகிறாரு. ஓடி போய் அவனை கட்டி அணைச்சிக்கிறார். அவருக்கு அந்த நாற்றம் தெரியல, அவன் மகன் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு தெரியல, அவன் மகன் எந்த வேஷத்தில் இருக்கான் அதெல்லாம் தெரியல. அவருக்கு என் மகன் எனக்கு திரும்பி வந்துட்டான்னு இருக்கு. அவன் மகன் வந்து அவரை விட்டு போகும்போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். இப்போ திரும்பி வரும்போது என் மகன் எனக்கு வந்துட்டான்ட்டு அவ்வளோ கொண்டாட்டம், அவ்வளோ சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம கூடங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை வச்சு ரொம்ப தூரம் போயிட்டுருப்போம், அவரை வச்சு விலகி போயிட்டுருப்போம். எல்லாவற்றிலும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருப்போம். சில நேரம் ஜெபிப்போம், நம்மளுக்கு காரியம் நடந்துச்சுன்னா நம்ம ஜெபிப்போம், காரியம் நடந்ததுக்கப்புறம் நம்ம கர்த்தரை விட்டுட்டு தூரமாக போயிடும். அவர் செய்வார். சில பேர் எப்படித்தனா, நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலை, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்? அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? கேட்டு என்ன பிரயோஜனம்? கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலை. ஆனால் நம்ம கர்த்தர் நம்ம என்னைக்கு வந்து அவருக்குள்ளே வந்தோமோ அன்னிலேருந்து நம்மளுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். நம்மளுக்காக காத்துக்கொண்டே இருக்க. என் மகள் எப்போ வருவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டிகிட்டே தாங்க இருக்காரு. நீங்கள் தான் அவரோட சத்தத்தை கேட்காம அது மூடியே வச்சுருக்கீங்க. அவரோட சத்தத்தை திறந்து அவரை உள்ளே வர வச்சிங்கன்னா அவர் சொல்ல, நான் உன்னோட கூட போஜனம் செய்வேன்னு சொல்கிறார். அவரை நம்ம கூட இருக்க அவ்வளோ ஆசைங்க. ஏன்னா அவருக்கு இந்த உலகத்திலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் யார் தெரியுமா? நம்ம கர்த்தருக்கு, நம்ம ஏசப்பாக்கு நம்ம மட்டும்தான். எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஒருத்தவங்க இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, இவங்க தான் இம்பார்ட்டண்ட், இவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு நீ மட்டும்தான் இம்பார்ட்டண்ட், அவங்க கிடையாது, நீ மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கு நீ ரொம்ப முக்கியம். ஏன்னா உனக்காக தான் நான் வானத்தை விட்டு இறங்கி வந்தேன், உனக்காக தான் நான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன், உனக்காக தான் நான் ஜீவனையே விட்டேன், உனக்காக தான் நான் மரித்தேன், உனக்காக தான் மறுபடியும் நான் உயிர் தெழுந்தேன், உன்னை என் கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உன்னை நான் விட்டு போகவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உன் கூடவே இருக்கணும், அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசைன்னு சொல்கிறாரு. இங்கே குமாரன் கூட தன் தகப்பன் கூட தன் குமாரனை என்ன சொல்கிறாரு, அப்படியே அரைச்சிக்கிட்டு அப்படி என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவருக்கு மோதிரத்தை வேலைக்காரங்க கூப்பிட்டு மோதிரத்தை கொண்டு வாங்க. அவன் சொல்கிறான், அப்பா இல்லைங்க, நான் உங்கள் வீட்டில் வேலைக்காரனாக வேலை செய்கிறேன், ஏன்னா நான் உங்கள் மகன் சொல்லிக்கிறதுக்கு நான் பார்த்துனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் தகப்பன் அதை எதுவுமே காதில் வாங்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, வேலைக்காரனை கூப்பிட்டு மோதிரத்தை எடுத்துகிட்டு வா, வஸ்திரத்தை போடு, செருப்பு போடு, ஃப்ரெஷ்ஷாக்கு, மறுபடியும் என் பையன் மறுபடியும் என்னுடைய இடத்துல நிற்கணும்னு.
இன்னைக்கு நம்ம கூட வந்து போயிட்டோம், தூரமாக போயிட்டோம். நம்ம சொல்கிறோம், ஏசப்பா நான் ஒன்றுமே இல்லை, ஏசப்பா நான் ஜீரோ, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, இந்த வேஸ்ட்டு தான்ப்பா எனக்கு வேணும், இந்த வேஸ்ட்டு தான்ப்பா எனக்கு வேணும். உலகத்தில் பைத்தியமானவர்களை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த வேஸ்ட்டை எடுத்து அவர் மேலே வைக்கும்போது அநேகர் கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. நம்ம அவர் வேஸ்ட்டுன்னு நம்மளோட வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ஆனால் அவர் சொல்கிறாரு நீ தான் எனக்கு பெஸ்ட்டுன்றாரு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. உங்களை அவரை எடுத்து அவர் நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. எல்லாரும் உங்களை வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களா? அவர் சொல்கிறாரு, நீ பெஸ்ட்டுமா, எனக்கு நீ பெஸ்ட்டுப்பா, எனக்கு நீ தான் எனக்கு வேணும் அப்படின்றார். இங்கே அந்த மகன் வரும்போது எல்லாவற்றையும் அவனுக்கு வைத்து அவனை சுத்திகரிக்கிறாங்க. இன்றைக்கி அவரோட ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்கிறார். அவங்க எப்படி அவனை வாஷ் பண்ணி அவனுக்கு மோதிரத்தை, வஸ்திரத்தை, அந்த பாதரட்சையை போடும்போது நம்ம தகப்பன் கூட நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? அவரோட அபிஷேகத்தினால், அவரோட வரங்கள்னால் நம்மளை என்ன பண்ணுறாரு? ஒன்று ஒன்றா போட்டு வைக்கிறார். கழுத்தில், கையில், காலை எல்லாத்தையும் அவர் போட்டு அலங்காரமாக நம்மளை பார்க்குறாரு. கூயவன் கையில் களிமண்ணை போல நம்ம அவன் செதைச்சு வச்சு அழகுபடுத்தி அப்படியே பார்க்குறாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர். இங்கே அவன் வந்த உடனே இதுக்கப்புறம் பாருங்கள், அவன் வந்தான்ற சந்தோஷத்தில் அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என்ன பண்ணுறாங்க? இங்கே ஒரு கொண்டாட்டம் நடக்குது. ஏன்? அவங்க மகன் அவங்களுக்கு திரும்பி வந்துட்டான். இன்றைக்கி நம்ம கூட நம்ம தாய் தகப்பனை வச்சு ஒரு மீட்டிங்க்கோ ஒரு டூருக்கோ நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது வருத்தமாக இருப்பாங்க. தாய் தகப்பன் கண்ணீரோடு நம்மளை அனுப்பி வைப்பாங்க. மனசில் ஐயோ என் தகப்பன் என் பிள்ளை என் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தூர தேசத்துலேருந்து மறுபடியும் திரும்பி வரும்போது அவங்களுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் அந்த சந்தோஷம், அது ஈடு இணையே இல்லைங்க. அப்படியா என் மகள் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடி பிடிச்சதை அரவணைக்கிறது இருக்குது பாருங்கள், அது தாங்க உண்மையான அன்பு. கர்த்தர் இப்படிப்பட்ட அன்பை நம்ம மேல் வைத்திருக்கிறார். அவரோட அன்பை எவ்விதமாக நம்மளுக்கு காட்டுறாருனா, தாய் தகப்பன் மூலிமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மூலிமா, எல்லார் மூலிமா அவரோட அன்பை தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கே என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். இங்கே வரங்க அவங்க ஃபஸ்ட்டு பையன் மூத்த குமாரன், அவன் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே தெரியலங்க என்ன நடக்குதுன்னு. அவங்களோட தம்பி வந்த விஷயமும் அவனுக்கு தெரியல, இந்த மாதிரி கொண்டாட்டம் நடக்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியல. அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுந்த கால்நடையை அடிப்பித்தான் என்றான். இங்கே அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க அண்ணனுக்கு, அவங்க பெரிய இளைய மகனுக்கு எதுவுமே தெரியல, மூத்த மகனுக்கு எதுவுமே தெரியலங்க. அவங்க தம்பி வந்த விஷயம் தெரியல, இந்த மாதிரி கொண்டாட்டம் நடக்கிற விஷயமா தெரியல. இது அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது பார்க்குறாங்க கீத வாத்தியத்தையும் சவுண்டு, ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்கிறதுன்னு தெரியுது, ஆனால் எதுக்காகன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் அவங்க வீட்டு வேலைக்காரனையாக கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் தம்பி திரும்ப வந்துட்டாங்க, அதுக்காக உங்கள் தகப்பன் என்ன பண்ணுறாங்க, பெரிய கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து பெரிய பிரியாணி பண்ணிவிட்டு செலப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் கேட்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம்ல. தன்னுடைய தம்பி நல்லவனா, ஓகே, இல்லை உங்கள் தம்பி ஆசியில் பங்கு கேட்டவன், உங்கள் தம்பி அவங்கள விட்டு அப்படியே உதறி தள்ளின மாதிரி அவங்கள விட்டு தூரமாக போனவன், இவங்க வேணான்னு சொல்லிட்டு போனவன், இப்போ எல்லாமே இழந்துட்டு வெறும் கையாக வந்திருக்கான். அப்போது அவங்க அண்ணனுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கான்ல. எல்லாமே அவன் செலவழித்து அவன் இஷ்டத்துக்கு போனவனை அவனை போய் கொண்டாடுறாங்க இவங்க.
என் தகப்பன் வந்து அவனை போய் கொண்டாடுறாங்கன்னு சொன்னபோது 28 அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வரவழைத்தான். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கோபம் வந்த உடனே அவன் உள்ளே போகலைங்க. ஆனால் தகப்பன் வந்து விட்டுடல. தாய் தகப்பனுக்கு எப்போவுமே பிள்ளைகள் எல்லாருமே ஈக்குவல். அவங்க ஈக்குவலாக பார்க்குறாங்க. அவங்க வந்து இவனை விட்டுடக்கூடாது, இவனை விட்டுடலாம் அப்படின்னு இல்லை, 2 பேருமே முக்கியம். அதனால் அவனை பார்த்து அவனை வெளியே வந்து அவனை வரவழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சகோதரருடனே என் சிநேகிதருடனே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை அப்படின்னு. இத்தனை நாட்கள் நான் உனக்கு உண்மையாக தானே இருந்தேன். அவனை மாதிரி நான் உன்னை விட்டு போனேன்னா, உன்னை காத்துக்கிட்டே இருந்தேனே, நீ சொல்கிற ஒவ்வொரு விஷயத்த நான் கேட்டேனே. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருக்கும்போது எனக்கு ஒரு செலிப்ரேஷனோ ஒரு பார்ட்டியும் நீங்கள் பண்ணதில்லையே. இவன் உன்னை ஏமாற்றிட்டான், உன்னை விட்டு தூரமாக போயிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான், அயோக்கியத்தனமாக திரிஞ்சான், அலைஞ்சான். ஆனால் அவனை வந்த உடனே அவனுக்காக கொண்டாடுறே, இது ஏதாவது நியாயமான்னு கேட்குறான். கரெக்டு தானேங்க. நம்ம அவங்கள பற்றியே யோசித்துட்டு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே தாய் தகப்பனுக்கு சின்ன பிள்ளைங்க மேலே எப்போவுமே கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம அவங்களே பார்த்துட்டு இருப்போம், அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைய பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் சரியாக இருந்தால் போதும். ஏன்னா அவங்க ரொம்ப அடமெண்ட். ஸோ அவங்கள கண்ட்ரோலும் இவங்க பண்ண முடியாது. செல்லமாக வளர்த்துட்டாங்க, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. சரி, அன்பாக அவங்கள தேய்ச்சணும், அன்பாக அவங்கள மாற்றணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி நடந்ததுனால இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வரும்போது ஒரு நாள் ஆச்சு, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆச்சு, நீ வெட்டிட்டு எனக்கு ஒரு பார்ட்டி வச்சியா? இவன் வந்த உடனே இவ்வளோ செலப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனசு உடஞ்ச போயிடுறான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்திரமாக இப்படி சொல்லும்போது, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுந்த கால்நடையை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அவன் வேசித்தனமாக போனாங்க, எல்லாத்தையும் அழைச்சிட்டான். யாரு? அவங்க தம்பி. அவனுக்காக இவ்வளோ செலப்ரேஷனா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு தகப்பன் சொல்கிறாரு, மகனே, நீ எப்போதும் என்னோட கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உம்முடையதாக இருக்கிறது. அவன் சொல்கிறாரு, நீ எப்போவுமே என் கூட தான்ப்பா இருக்கிற, எனக்கு இருக்கிறது எல்லாமே உனக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. உன் சகோதரனாக இவனும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஆனால் உங்களுடைய சகோதரர் என்ன பண்ணுறான்? அவன் மறிச்சிட்டான்னா அவளுடைய பாவங்கள் மூலமாய், அவனுடைய அவமானமான காரியங்கள் மூலமாய், அவனோட வேஷித்தனத்தின் மூலமாக அவன் அந்த இடத்துல இருந்து அவன் செத்துட்டு அவன் மறுபடியும் எனக்கு வாழ்வு வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கும்போது நம்ம அவனை சாகடிக்க முடியாது. அவன் நம்மளோட மகன், நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் சொல்கிறாரு, அவன் மறிச்சிட்டான்ப்பா, அவன் எந்திரிச்சிட்டான், மறுபடியும் நம்மளை தேடி வந்திருக்கான். இன்றைக்கி நம்ம கூட எல்லாம் மறிச்சிட்டு இருப்போம். நிறைய நேரத்தில் நம்ம உடஞ்சி போயிருப்போங்க. உற்றார்கள் மூலியமாய், உறவினர்கள் மூலியமாய் எல்லா விதத்தில் உடைக்கப்பட்டிருப்போம், சோர்ந்து போயிருப்போம். ஐயோ, உடைக்கப்பட்டோமே, என்னை மீட்டு எடுக்க யாருமே இல்லையே, என் கண்ணீரை தொடக்க யாருமே இல்லையே, தனியாக அழுகிறேனே, ஏமாற்றத்துக்கு மேலே ஏமாற்றமாக இருக்கிறது என் வாழ்க்கை ஃபுல்லாக. ஒரு நாளாச்சு, ஒரு நிமிஷமாச்சு நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னா? ஏமாற்றத்துலேருந்து ஒரு விமோக்ஷனே எனக்கு கிடையாதா? நான் நல்லா இருந்துட மாட்டேனா? அந்த ஏமாற்றத்தை நினைக்கும் போதெல்லாம் கண்ணு கலங்குது. யாராவது ஒரு உண்மையான அன்பு என் மேலே காட்ட மாட்டாங்களா? என்னை உண்மையாக நேசிக்க மாட்டாங்களா? ஒரு உண்மையான அன்பே எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உண்மையான அன்பு என்னவென்றால் வானத்திலிருந்து இறங்கி வந்த அன்புங்க. உங்களை மேலே பைத்தியமாக இருக்கிற அன்புங்க. உங்களை நெத்தமாக நினச்சிட்டு இருக்கிற அன்பு, உங்களுக்காக மரித்த அன்பு. உங்களை ரொம்ப லவ் பண்ணுறவர் ஒருத்தர் தாங்க, அவர் இயேசு மட்டும்தாங்க.
அவர் வானத்திலேருந்து இறங்கி வந்து உங்களுக்காக மரித்து உங்களுக்காக மறுபடியும் ஏஞ்சி இன்னைக்கு உங்கள் பக்கத்துலேயே இருக்கார், உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் உடஞ்சி போகும்போதெல்லாம் நீ பயப்படாத, நீ ஏமாற்றம் அடையிறீங்களா? அவர் சொல்கிறாரு, நீ ஏமாந்த இடத்துல உன் தலையை நான் நிமிர வைக்க போகிறேன், நீ உடஞ்ச இடத்துல உன்னை தூக்க போகிறேன். ஏன்னா எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், எனக்கு நீ உன்னை ரொம்ப பிடிக்கும். அவர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு இன்னைக்கு, ஐ லவ் யூ மை சைல்டுன்னு சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் அவரோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? அவர் உங்ககிட்ட வந்து, என் மகளே, என் மகனே, நீ என்னுடைய அன்பில் நிலைத்திருந்து சகலமும் உனக்கு வரும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ, ஏமாற்றம் அடையப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தலை நிமிர வச்சிருவாருங்க. நிச்சயமாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவர். எப்படின்னா, அவரோட ப்ரொப்போசலை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற நாள்லேருந்து அதை தொடங்கிடும். இன்னைக்கு அவர் ரெடியாக இருக்காரு. அவர் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு, என் மகளே, நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என் கூட இருக்கிறியா, நான் உன் கூட எப்போவுமே இருக்கேன், என்னை ஒரு வாட்டி பாருன்னு சொல்கிறார். அவர் ஒரு வாட்டி பார்ப்போம்மா, அவரை பார்த்து, ஆண்டவரே நானும் உங்களோட இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆண்டவரே உங்களை நேசிக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் அன்பில் ஆழமாம் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோமா. சொல்லும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. நிச்சயமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இம்மட்டுமாய் கர்த்தாவே, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. தேவனுடைய அன்பு ராஜா, உங்களுடைய அன்பு அதன் ஆழம், நீளம், அகலம், உயரம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. எந்த கண்ணும் காண முடியாது, எந்த காதும் கேட்க முடியாது, எந்த இருதயத்துக்கும் தோன்றக்கூடாத காரியங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் ராஜா ஏசப்பா, ஒருவேளை அவங்க மனதில் எப்படிப்பட்ட பாரம் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் கர்த்தாவே, யாருக்கிட்டையுமே சொல்லிக்க முடியலன்னு நினைச்சாலும் என் தேவனே, அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். தாயின் கருவிலை உருவாக்குறதுக்கு முன்பாக பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு என் தாய் தகப்பன் எங்களுக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்பாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. ஆமேசப்பா, நீர் ஒவ்வொரு உள்ளத்தை தொட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தை ராஜா அவங்க இருதயத்தில் ஆழமாய் பதிந்து, அது ராஜா வேறுண்டு வந்து அது 30ஆக 60ஆக 100ஆக அவங்க வாழ்க்கையில் பலன் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு தடையா இருக்க எல்லா மதில் சுவர்களும் இடித்து நொறுக்கும்படியா செபிக்கணும் அப்பா. பலத்தக்காரம் ஒவ்வொருவரும் மேலும் இருக்கட்டும். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் சம்பூர்ணமாய் நிறைந்தவர்களாய் வாழ்ந்து நாமத்துக்கு மகிமையா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை இயேசு உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.